ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்கு என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன டிஃபன் பார்த்துடலாம். ரவை உப்புமாக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கடுகு, சீரகம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு வெங்காயத்தையும் போட்டு வதக்கிட்டு ரவையை அதிலையே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துகிட்டு சூடாக தண்ணி ஊற்றி நெய் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டேன். நல்லா பூ போல் வந்தோடனே தட்டில் பசங்களுக்கு போட்டு கொடுத்தாச்சு. ஒரு பக்கம் சாதம் வேக போட்டிருந்தேன். சாதம் வெந்துடுச்சு, வடித்து விட்டுடணும். உருளைக்கிழங்க பெப்பர் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு கருவேப்பிலை, பூண்டு தட்டி போட்டு உருளைக்கிழங்க சேர்த்து பெப்பரையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி இது போல் எடுத்தாச்சு. இதே கடாயில் லெமன் சாதத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லெமனுக்கு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு கொதித்தவொடனே ஆறின சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சூப்பராக லெமன் சாதமும் கட்டியாச்சு. சாப்பாடு தொட்டுக்க உருளைக்கிழங்கு வறுவல். ஸ்நாக்ஸுக்கு கார்ன் கொடுத்துருந்தேன்.